பெரிஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3 இயர்ஸ் பேக் இதே நாள் நம்ம டே வெரிஃபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 3 இயர்ஸ் நான் பார்க்காத ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லை. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்த்துருக்கேன் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். மோரோவர் இந்த பிகினிங் ரொம்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் குவிட் பண்ணலான்னு வரைக்கும் யோசிக்கும்போது எனக்காக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பெரியஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போது எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். என்னடா இன்னும் தூங்காமல் இருக்க? தூக்கம் வரல. என்ன கேப்டன் சார், நேற்று வரைக்கும் உங்கள் ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தூக்கம் வரல, இன்றைக்கி என்னாச்சு? 2 இயர்ஸ் அப்புறம் அவளை பார்க்க போகிறேன்ல, அதனால தூக்கம் வரல. என்னடா அவன் பார்க்க முடியலனாலும் தூக்கம் வரலன்றாங்க, பார்க்க போகிறோன்னாலும் சந்தோஷத்தில் தூக்கம் வரலன்றாங்க. நானும் இப்படிலாம் இருக்கிறேன்னு பார்த்தா எங்கே நாம் இன்னும் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னடா அங்கே முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை கேப்டன் சார், யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் ஃபோன் ரிங் ஆகுது. அட மச்சான் கூப்பிட்றான். சொல்லு மச்சான். என்னடா சொல்கிறது, நீ தான்டா சொல்லணும். ஆமாம் மச்சான், நான் வந்து நாளைக்கே கிளம்புறேன். நீயும் நாளைக்கு கிளம்புறல? ஆமாண்டா. நான் மார்னிங் ரீச் ஆகிடுவேன். அப்படியா? நானும் நாளைக்கு வந்துடலான் இருக்கேன்டா. ஆனால் உன் தங்கச்சிக்கிட்ட தான் 1 வீக் ஆகுன்னு லெட்டரில் போய் சொல்லியிருக்கேன். அது நீ எப்படியோ மெயின்டைன் பண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன இன்னும் தூங்காமல் இருக்க? அட போடா, எனக்கு தூக்கமே வரல. நைட்டு தான் வரப்போகிறேன். இருந்தாலும் அவளை விட எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனாலும் மச்சான், என்னடா ஆனா ஊனா? இல்லை, நீ வேற 2 இயர்ஸ் அப்புறம் ஊருக்கு போகிற. நீயும் தானே வர? நான் வரேன் தான். என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி உன் விஷயத்தில் வீக்கு. உன்னை பார்த்தானா சுற்றி இருக்க எல்லாரையும் மறந்துடுவா. என்னை கண்டுக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. டேய் புரியுது, நான் சின்ன பிள்ளைலேருந்து அவளை வளர்த்துருக்கேன். என் மேலே பாசம்லாம் இல்லாமலாம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அவளும் வந்தாலும் நீ வர மாதிரி இருக்காதுல்ல. சரி, நான் மார்னிங் அங்கே ரீச் ஆகிடுறேன். நீ கரெக்டாக நைட்டு வந்துடு. நான் டெரஸோட வெயிட் பண்ணுறேன். டெரஸ்லையா? ஆமாண்டா, எப்படியும் தங்கச்சி அங்கே தான் இருப்பா. அதான் கரெக்ட் ஸ்பாட். கரெக்டாக வந்துடு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் பேசிகிட்ருக்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம விமின் குக் தான் பேசிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த சைடு இந்த நேரம் யாரோடையும் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் வரதான் இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணணும். ஆனால் விடிஞ்சா அண்ணா வந்துடுவான். ஆனாலும் அண்ணா கூடவே அவனும் வந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? என்ன நீ இன்னும் தூங்கலை? இல்லை பப்ளு, தூக்கம் வரல. நீ போய் தூங்க. எனக்கும் தூக்கம் வரல. என்ன எங்கள் அண்ணன் வர போகிறாருன்னு நீ இப்போவே சிவராத்திரி ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் இல்லை. உங்கள் அண்ணன் 2 இயர்ஸ் மிலிட்ரி போனதும் போனால் என்னை சுத்தமாக மறந்துட்டான். எங்கள் அண்ணன் மாதத்தில் ஒரு நாள் தான் உனக்கு லெட்டர் போடுது. இது ஒரு கால் பண்ண மாட்டேங்குது, லெட்டரும் போட மாட்டேங்குது. எதுக்கு தான் இது என் தலையில் கட்டி வச்சாங்களோ தெரியல. ஏய், எங்கள் அண்ணன்லாம் நீ அப்படி சொல்லக்கூடாது தெரியுமா? எங்கள் அண்ணன்லாம் கிரேட். தங்கச்சிக்கு மட்டும்தான், ஆளுக்குலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை பப்ளு, அண்ணாவுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த பிசாசும் என்கிட்ட இப்படி தான் சொல்லுச்சு. சரி வா நம்ம போகலாம். எங்கே? தூங்குறதுக்கு. நீ மட்டும் இங்கே தனியாக நின்று என்ன பண்ண போகிற? அது தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நெக்ஸ்ட் டே கார் சவுண்ட் கேட்குது. கேட்டோடனே வயன் அண்ட் பப்ளு 2 பேரும் காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிட்டுருக்காங்க. குட்டி பிசாசு என்னாச்சு? இல்லைண்ணா, ஒரு வழியாக நீ வந்துட்டல. ஆமாம், நான் வந்துட்டேன். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ இனிமேல் ஃபீல் பண்ண மாட்டேல்ல? இல்லைண்ணா, அதான் நீ வந்துட்டியே.
அம் சரிண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. நீ பப்ளு கிட்ட பேசிட்டு நான் உள்ள இருக்கேன். பப்ளு, அண்ணா வேறு டயர்டாக வந்திருக்கோம். நீ அண்ணாவுக்கு சாப்பாடு எடுத்து வை. நான் இதோ வந்துடுறேன். ம். என்ன ஜோங்க்கா 2 இயர்ஸ் கழிச்சு நீ வந்திருக்க? அண்ணி என்னடான்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட உன்கிட்ட பேசாமல் உள்ளே போயிடுச்சு. நான் வந்துட்டேன்னா அவளுக்கு சந்தோஷம் இல்லாமலாம் இருக்கல. அண்ணாவை பார்த்து சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள் தயங்க மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓஹோன்னு வந்தால் தான் அவள் ஃபேஸே பிரேட் ஆகும். ஆமாம், அண்ணன் இப்போ வரான். அவனா நைட்டு தான் வரான். சரி, இதை எனக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணு. சரி, அண்ணா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான். அதானே, உன் பாசமலர் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். டேய், எங்கள் அண்ணா அப்படிலாம் இல்லை, எதுனாலும் சொல்லுவான். நீ தான் நின்று போனதும் என்னை மறந்துட்டல. அப்போல்லாம் சொல்ல முடியாது பப்ளு. நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன் ஃபோட்டோ கூடலாம் பேசிகிட்டு இருந்தேன். நீயா? ஒன்று நம்ப முடியாதுப்பா. நீ அந்நேரம் யாருக்கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தியோ? ஏய், என்ன எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தருது? நாங்கள்லாம் ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகிட்டா அவளுக்கு லாயலாக இருப்போம், தெரியும்ல. அப்படிங்களா சார்? சரி, நீங்கள் உள்ளே வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். என்ன பையனை வெளியிலே காணும்? அவள் இப்போ இல்லை ஜோங்க்கா, லாஸ்ட் 2 இயர்ஸாக அவள் இப்படி தான் இருக்கா. அவளை சரி பண்ண என் அண்ணா வந்தால் தான் நடக்கும் போல இருக்குது. ஆமாம்ல, டைம் வேறு போயிட்டுருக்கு. இந்த நாள் எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஐயோ, தங்கச்சி வர வராளே. என்ன சொல்லி சமாளிப்பேன் இப்போது? என்னண்ணா? ஒன்றும் இல்லைம்மா, அது என்னென்னு தெரியல, திடீர்னு சிக்னல் கிடைக்கல. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் இல்லைண்ணா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானும் டெரஸ் வரேனே. நீ வரியா? அந்த காரியம் கெட்டுருமே. பப்ளு, ஏதாவது பண்ணுறே. இருடா, டக்குன்னு என்கிட்ட வர சொல்கிற. என்ன பண்ணலாம்? அண்ணே ஒரு நிமிஷம். என்னாச்சு பப்ளு? அது உங்கள் அண்ணா வந்திருக்கார்ல, கேக் செஞ்சு கேட்டார். எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அவர் வேறு கேட்டுட்டான், வா நம்ம 2 பேரும் கேக் செய்யலாம். கேக்கா? என்ன திடீர்னு? அண்ணா ஸ்வீட் அவ்வளோ சாப்பிடாதே. என்னமோ 2 இயர்ஸாக கேம்பில் சாப்பிட்டு நான் செத்து போச்சு போல இருக்குது. வா, நீ ப்ளீஸ் என் ஹெல்ப் பண்ணு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் போக, அந்த பக்கம் டே பிச்சை, டே ஒரு மச்சானை எவ்வளோ மரியாதையாக கூப்பிடணும். என்னடா பிச்சைன்ற? ஆமாண்டா பிச்சை மோனே, எங்கே இருக்க? ஆண்டவே மச்சான், வந்துட்டேன். எப்போ வருவேன்? அது எப்படியும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். ஏண்டா, நீ என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற? நல்ல நேரம் பார்த்து போகிறதுக்கு. டேய், இங்கே என் தங்கச்சி கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலடா. நான் வந்துட்டேன். இருந்தாலும் அவள் கண்ணு உன்னை தாண்டா தேடிட்டுருக்கு. அவனும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவள் தேடுறான்னு அவள் கண்ணிலே தெரியுது. ஆனால் மேடம் எங்ககிட்ட சொல்லிக்கல. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. இரு மச்சான், வரேன். டேய், இந்த பார், இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ளே நீ வீட்டில் இருக்கிற. இல்லை மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன். எப்பா சாமி, நான் என்ன ஃப்ளைட்டை நானாக ஓட்டிகிட்டு வரேன்? கரெக்ட் டைம் ஃப்ளைட் வந்தால் தான்டா வர முடியும். ஃப்ளைட் அங்கேருந்து லேட்ரா. இது வரையா? சரி, சீக்கிரமாக கிளம்பி வாயேண்டா. எப்பா சாமி, வந்துட்டுருக்கேன், பக்கத்தில் வந்துட்டேன். எல்லாம் ரெடி இல்லை? டெரஸில் வெயிட் பண்ணுறேன், வந்துடு. சரி. அப்பா, டே என்னடா இருட்டாக இருக்குது? அப்புறம் நீ வரேன்னு சொல்லிட்டு டியூப் லைட்லாம் கட்டி திருவிழாவை கொண்டாட முடியும்? நினச்சி மேலே வா. ஏண்டா, முன்வாசல் வழியாக வர வேண்டியதானடா? அது என்னடா டெரஸு? மாப்பிள்ள, அது உன் தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமா, அதுக்கு தான். அப்படி வந்து அவள் கண்டுபிடிச்சிட மாட்டா. கண்டுபிடிச்சி கிழிச்சா வாடா. சரி, மெதுவாக வாடா. அம்மா, ஆளை காணோம். உங்களோட லாலிபாப் அங்கே தான் உட்காண்ட்ருக்காங்க. போங்க, உள்ளே போங்க.
ம். என்னடா? ஒன்றும் இல்லை. ம். சரி சரி. ஏதோ நடக்குது. ம். என்ஜாய். போ. ஒன்றும் நடக்காது, மூட்டு போடா. அதான் தெரியுமே, என் தங்கச்சி அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு மடங்குவாளாடா. ஐயோ, இப்போ வேற கழுவி ஊற்றுறானே. டேய், இப்போ நீ போறியா இல்லை நான் பப்ளுவை கூப்பிட்டவா? வேணாம், நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஏன்டா நிற்கிற, போடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே அங்கே தான் நம்ம வயனு உட்காந்துருப்பாங்க. இது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு பேக் ஹக் பண்ணியிருப்பான். ஆனால் வயனுக்கு தெரியும். அப்போ தான் வயனு, டேய் பொறுக்கி, யாரா அது, யாரா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வந்து ஹக் பண்ணுவேன்? இதை பாரு, என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, நீ அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, என்னோடய தயவுக்கு மட்டும் தெரிஞ்சுது, நீ அவ்வளோதான். ஏண்டா நான் இவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் என்னை கட்டி பிடிச்சிட்டா இருக்க, உன்னை என்ன பண்ணுற பாரு. எங்கே அது? இந்தா இருக்கு. ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு வயசு பொண்ணு ஹக் பண்ணுவேன்? உனக்கு இன்றைக்கி இருக்குடா கச்சேரி. அடி நில்றி. நான் தாண்டி. நான் தானா? ஏய் தயாங்டி. ஏய் நான் யாரை ஏமாற்ற பார்க்குறேன்? தயாங் நெக்ஸ்ட் வீக் தான் வராரு. நான் அவரை மாதிரி பேசி என்னை ஏமாற்ற பார்க்குறியா? திருட்டு பயிலே, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளேயே திருட வருவேன். இன்றைக்கி நீயா நானும் பார்க்குறேன், இருடா. ஐயோ, என்ன இவ 2 வருஷம் உள்ள இல்லைன்னு என்னை மறந்துட்டாலோ? என்னடா அவங்க எங்கே இருக்காங்க? ஓ, அவங்க தான் மறைஞ்சிட்ருக்கியா? இருடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குச்சி மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்து நம்ம தயங்க தான் அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில், ஏய் நானே 2 வருஷம் கழிச்சு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ எங்கிட்ட எகிரி குதிச்சு ஓடுற? இல்லை ஜோங்கக்கா, அண்ணி ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குது. சவுண்டா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ வா. ஏய் இருடா, ஏதோ சத்தம் கேட்குது. அண்ணி தான் கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்குடா. ஐயோ, இந்த குட்டி பிசாசு இன்னும் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டா போல இருக்கே. ஏய் அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா, நீ வா. இல்லை எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, வா போய் பார்த்துட்டு வருவோம். டே அண்ணா, எங்கடா போனா? எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன்? என்னாச்சும்மா, எதுக்குமா? வீட்டில் ஏதோ திருடன் புந்துட்டானே. திருடனா? நம்ம வீட்டில் எப்பட்றா திருடன் வருவான்? அதான் தெரிலண்ணா. பொறுக்கி பையன் என்னையும் ஹக் பண்ணிட்டான்னு. அவன் இன்னைக்கு என்னது ஒன்றை ஹக் பண்ணிட்டானா? எவன்டா அவன்? ஜங்குக்கோட தங்கச்சி மேலேயே கை வச்சவன். அதோ அங்கே தானே மறந்துருக்கான். மெதுவாக வேணா, இன்னைக்கு அவனா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போட்டு ஒரே அடி தான். அதுக்கப்புறம் அவன் ஜிகேக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது இந்த சத்தத்தெல்லாம் கேட்டால் எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கே. ஆஹா, ஐயோ, என் உயிர் நண்பனையை நான் போட்டு அடித்தேன். மச்சா, டேய் நீயா? அடங்கப்பா மவனே, இவ்வளோ நேரம் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருதா? அடப்பாவி, ஐடியா கொடுத்து நீயே இடுப்பு உடச்சியடா. சாரி மச்சான், அது தங்கச்சி கத்துனதில். அட பொய்யால நீ தான்டா இந்த வழியாக வான்னு சொன்னேன். இப்போ நீயே என்னை இப்படி இப்படி புரட்டி எடுக்கிற. ஏண்டா 2 வருஷம் ஒரு மனுஷன் மிலிட்ரிக்கு போனால் உன் தங்கச்சிக்கு என் வாய்ஸு கூட அவ்வளோ ஞாபகம் இருக்காது. எதுதான் நீ அதான் சொன்ன, என்னை பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சி மாமான்னு கத்துறவான. அவன் என்னோட குஞ்சு வச்சு கும்மா குத்துறா. இந்தா பிள்ளையோட வளர்த்து வச்சுருக்கிற நீ ஒரு புருஷங்கிற மரியாதை இல்லை. விட்டு மாப்பிள்ள. அம்மா என்னம்மா நீ மச்சான்னு போய் இப்படி அடிச்சிட்ட? சாரிண்ணா, அது எனக்கு திடீர்னு வந்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன். அவன் வேற நெக்ஸ்ட் வீக் தானே வரேன்னு சொன்னார், அதான். நான் பார்த்துக்கிறேன் இப்போது. சரி நாங்கள் போகிறோம். போனேன். அடியே, உனக்கு நான் என்னடியே பாவம் பண்ணேன்? இண்டி லெட்டரில் எனக்காக அவ்வளோ உருகி எழுதினேன். நேரில் வந்ததுக்கு
ஏன்டி இந்த அடி அடிச்ச? என்ன அவ்வளோ இன்னும் ஞாபகம் இல்லாத மாதிரியா மறந்துட்ட? யார் சொன்னா உன்னை மறந்துட்டாங்கன்னு? நீ தான் எனக்கு அப்போவே தெரியும். தெரியுமா? எப்போ? ஆ நீ உள்ளே வந்து என்னை ஹக் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நீ தானே. அடி பாவி, தெரிஞ்சாடி இந்த கும்மாங்குத்து குத்துன. அப்புறம் 2 வருஷம் என்ன தவிக்க வச்சல, அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. நானும் 2 வருஷம் கழிச்சு வந்தா ஓடி வந்து ஹக் பண்ணுவேன்னு பார்த்தேன். என்னடி இந்த அடி அடிக்கிற? என்னதான் வளர்த்து வச்சுருக்கானோ தெரில. சரி, ஒரு நிமிஷம் கண்ணு மூட. கண்ணு மூடணுமா? இதுக்கு அடிச்சு கண்ணு மூடு. இவக்கிட்ட எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும் போல இருக்கு. எங்கே கூப்பிட்டு போகிற? படிக்கட்டு பார்த்து வா. இவங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்படியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. ஸோ அவங்க சீக்ரெட்டாக ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி செக்கிக்கிட்ட சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணால் நம்ம வயனுக்கு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் எப்போ பண்ணா? அதெல்லாம் அப்போவே மச்சாக்கிட்ட சொல்லிட்டேன். அப்போது என்கிட்ட மட்டும்தான் நீ வர்றதை சொல்லலை இல்லை? ஆமாம், சொன்ன எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும்? அதுவும் சரிதான். சரி, டைம் ஆகுது, சீக்கிரமாக சாப்பிட்லாமா? எனக்கு ஒரு பசிக்குது. அப்போ நீ சாப்பிடவே இல்லையா? அடி போடி, நான் உன் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்தேன். நீ என்னடா நீ இப்படி கேட்குற? ஓ சாரி. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், எப்போவும் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 வார்த்தை பேசுவியே, இப்போ என்ன இப்படி அமைதியாகவே உட்காந்துருக்க? என்னதான் ஆச்சு? ஒன்றும் இல்லை தயம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கலாம். என்னது? நானும் பார்த்துட்டே இருக்கேன், என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு கீழே போகலாமா? இல்லை, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, அதான். சரி, உனக்கு தான் டெரஸில் லேட் நைட் உட்காந்து பேசுறது பிடிக்குமே, இப்போ என்னாச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அண்ணா பப்ளு நீ எங்கே இங்கே? சாரிண்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா? அதெல்லாம் இல்லைம்மா, நீ வா ஃபஸ்ட்டு. என்னாச்சு? அண்ணா, நீ எவ்வளோ தான் கேட்டாலும் அண்ணி வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அவள் சொல்லவும் மாட்டா. பப்ளு ப்ளீஸ், நான் சொல்கிறது நீ கேளு. அண்ணா, நீ கொஞ்சம் என் கூட வாயேன். எங்கே கூப்பிட்டு போகிற? வா சொல்கிறேன். அண்ணா, நீ இல்லாத இந்த 2 இயர்ஸ் அவள் யார்கிட்டையும் சரியாக பேசல, சாப்பிடல, தூங்கலை. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. என்ன தான் ஒன்று மிஸ் பண்ணாலும் அதை உங்ககிட்ட காட்டிக்கல, எங்ககிட்டையும் சொல்ல மாட்டாள். ஆனால் அவளுக்கே தெரியாமல் நான் நிறைய விஷயத்த நோட் பண்ணேன். அவளுக்கு அண்ணானை பிடிக்கும் தான், ஆனால் சங்குக்கா வந்தப்போ அவள் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் கண்ணு ஒன்று மட்டும்தான் தேடிச்சு. இந்த 2 இயர்ஸ் உன்னோட ஃபோட்டோ மட்டும்தான் அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. என்னதான் நீ தூரமாக இருந்தாலும் அவளுக்கு உன்னோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் ஹீலிங் பவராகவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டானே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே. அவளை ரொம்ப டாமினேட் பண்ணி அவள் என்ன பண்ணாலும் தப்பாக சொல்லியே ஒரு கட்டத்தில் அவள் பேசுகிறதே நிறுத்திட்டா தெரியுமா? இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அவள் எப்படின்னா சொல்லுவாள், சொன்னால் நீ ஹர்ட் ஆகணும், அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மேடம் எல்லாத்தையும் கமுக்கமாக உள்ளுக்குள்ளேயும்
மறைச்சி வச்சிட்டா. அதான். சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்ல, உனக்கு வெயிட் பண்ணுவோம். சரிண்ணா, நான் கீழே போகிறேன், நீ பேசிக்கோ. என்ன? அதான் எல்லாம் என் தங்கச்சி சொல்லிடுச்சே. நீ சொல்லணுன்னாலும் தினமும் அவகிட்ட உன்னை பற்றி கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் உன் ஃபேஸில் ஒரு சின்னதாக சேஞ்ச் வந்தாலும் எனக்கு நியூஸ் வந்துடும். ஆமாம், என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்க எனக்கு தெரியும். நீ எவ்வளோ சென்சிட்டிவ்னு. அண்ணன்கிட்ட சொல்கிற விஷயத்தை தாண்டி எல்லா விஷயமும் நீ உன் அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டே. ஆனால் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேல்ல, அப்போவே எனக்கு தெரியாதா நீ என்னை எந்த ப்ளேஸில் வச்சுருக்கேன்னு? ஏன் எதுவுமே சொல்லாமல் மறைச்ச? அது எப்படி சொல்லுவேன்? நான் அதை மட்டும் சொல்லிட்டேன்னா நீ மிலிட்ரியில் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்க, நீ என்னை பற்றியே யோசிச்சு நீ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக. அப்புறம் எப்படி நீ நினச்ச மாதிரி கேப்டன் ஆக முடியும்? அதான் உன்னை மிஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் எனக்குள்ளேயே புதைச்சிட்டேன். ஆனால் வந்தப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரம் நீ இருந்தால் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு. அதே மாதிரி நீயும் வந்துட்ட. ஆனால் எனக்கு இது கனவா நிஜமான்னு தெரியல. தூங்கி எழுந்ததும் இது கனவுன்னு சொல்லிடுவாங்களோன்னு. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நிஜமாவா? ஆமாம். அதான் மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்டே முடிஞ்சிருச்சே. அதுக்கப்புறம் என்ன? முடிஞ்சிருச்சு தான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. நீ சொன்னது கரெக்டு தான். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் உன்கிட்ட கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட், வார்ம்னஸ் யார்கிட்டையும் கிடைக்காதுல்ல. நான் எவ்வளோ சேடாக இருந்தாலும் உன்கிட்ட ஷேர் பண்ணால் அடுத்த நிமிஷமே மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகிடும். அதான் இப்போது நீ வந்ததும் எல்லா பெயினும் காணாமல் போயிடுச்சு. நைட்லாம் தூக்கம் வராமல் எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமா? உன்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உன் செஸ்ட்டில் சாஞ்சு தூங்குறது எனக்கு ட்ரீமாகவே போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் ஃபைனலி நான் என் ரவுடியை மீட் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இது பாரு, நல்ல விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, ஆனால் கெட்ட விஷயத்த அப்போவே மறந்துடணும். இந்த 2 வருஷம் நான் இல்லாமல் நீ அனுபவிச்ச லான்லினஸ், பெயின் எல்லாத்தையும் தூக்கி போடு. இனிமேல் எப்போ இந்த மாதிரி தான் உன் கையை நான் பிடிச்சிக்கிட்டு இப்போ உன் கூட ஒன்றா தான் இருக்க போகிறேன். ஓகே? ஸோ இப்போலேருந்து ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாமா? ஓகே. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லதான். வந்த உடனே டீஸ் பண்ணுறியா? இருடா, உன்னை எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். ஐயோ தெய்வமே, மறுபடியும் பாசமலை புராணமா? வேணாமா? வந்தால் மறுபடியும் என்னை தூக்கி போட்டு மிதின்னு மிதித்தாலும் மிதிச்சிருவீங்க 2 பேரும். அதனால் அப்படியே டின்னர் சாப்பிட்டாச்சு. இந்த மூணு லைட்டில் அப்படியே இங்கேயே இப்படியே உட்காந்துடலாமா? உட்காந்துடலாமாவா? எனக்கு தூக்கம் வருது. ஐயோ, இவனை வச்சுட்டு ஒரு ஊறுகாய் கூட என்னால் போட முடியாது போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ கேப்டன் சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாக பேசிகிட்ருக்கீங்க. சரி, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்ன கேட்க போகிறா? என்னம்மா கேட்க போகிற? இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நீயும் ஊருக்கு வந்திருக்கியா? எனக்கு என்னென்னு தெரியல, இந்த மூன்லைட் இதெல்லாம் பார்த்தா அப்படியே உன் கையை பிடிச்சிட்டு
தோளில் சாஞ்சிட்டு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதானு பார்த்தேன். வேறு எதுவும் சொல்லிடுவாளோன்னு நினச்சேன். இவகிட்டேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரவே வராது. என்னடா உனக்கு நீயே பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, போகலாமா? அண்ணாவையும் கூப்பிட்டு போகலாமா? ஏன், ஊரில் இருக்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட வேண்டியதானே? கொஞ்சமாவது நம்ம தனியாக டைம் பண்ணலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பாசமலை பின்னாடி தான் சுற்றுவியா? அவனும் என் தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? அவன் அங்கே இருக்கட்டும், நாம் மட்டும் போகலாம். ஓகே? ஓகே. ஓகே கைஸ், இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரி, இதை ரொம்ப லாங்காக எனக்கு எடுத்துகிட்டு போக முடியல. டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படி தான், அவங்க தூரத்தில் பேசினாலும் இங்கே வீடு வரைக்கும் கேட்குது. ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எப்போவுமே டேபிரி ஃபிக்ஸுக்கும் சரி, சாராக்கும் சரி, உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். அண்ட் 3 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருஷம் போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜங்குக்கனோட ஐயங்கார் வீட்டு அழகே வரப்போகுது. மேபி அது நாளைக்கே வந்தாலும் வந்துடலாம். ஸோ அதில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. பாய், see you, take care and miss you. Waiting for your comments. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். குட் நைட் பெரிஸ், டேக் கேர்.